வெல்கம் டெமசி கிரிக்கெட். நான் மணிகண்டன். இந்த வீடியோவில் ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப் 2026 24வது போட்டி குரூப் டியில் நியூசிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா மோத போகிறாங்க. அதோட மேட்ச் ப்ரிவியூ பார்க்க போகிறோம். February 14 7 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் தான் இந்த போட்டி. அகமதாபாத் ட்ராக்கு சூப்பரான பேட்டிங் ட்ராக். ஓப்பனர்ஸ் என்ஜாய் பண்ணி விளையாடுறாங்க. பால் ஒன்லேருந்து ஹிட் பண்ண முடியும். இனிஷியலாக லைட்டாக ஸ்விங் கிடைக்கும். நல்ல ஸ்விங் பவுலர் மேனேஜ் பண்ணி விக்கெட் எடுக்கலாம். அதர்வைஸ் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் இங்கே இனிஷியல் விக்கெட் எடுக்கிறது. ஓப்பனர்ஸ் நல்லா விளையாண்டு நம்ம பார்த்துருக்கோம். கில்லு, சாய் சுதர்சன் இந்த மாதிரி டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அண்ட் எண்ட் ஓவரில் வேரியேஷன் கொடுத்து பவுல் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு விக்கெட் விழுந்திருக்கு. அதையும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்க கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும் அப்படின்னு வேணால் சொல்லலாம். பட் நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருக்கும். சூப்பரான ஸ்கோர் வருங்கிற எதிர்பார்ப்பு. ரெண்டு பெரிய டீம்ஸ்க்கு இடையில மோதல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டெமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நியூசிலாந்து நல்ல டீமு, அது 11ஓட போவாங்கங்கிறத எதிர்பார்ப்பு. கேல் ஜெமிசன், சோதி, பிரேஸ்வெல் அண்டு கான்வேக்கான வாய்ப்பு இல்லை. பிரேஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும் இன்ஜுரி கன்சர்ன் ஸ்டில் இருக்குது. இல்லைன்னா அவரை உள்ளே கொண்டு வந்துட்டு ஜேம்ஸ் நீசம் வந்தால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இல்லை ஜேம்ஸ் நீசமே வச்சுக்கிட்டு கூட ரச்சின் ரவீந்திராவை வெளியில் கூட தள்ளலாம். ரச்சின் ரவீந்திரா இந்த போட்டியில் கொஞ்சம் சிறப்பாக யோசிக்கப்படுது. காரணம் 50 ஓவர் வேர்ல்ட் கப்பில் இதே பர்டிகுலர் கிரவுண்டில் செஞ்சுரி அடித்தார், நல்ல ஓவர்ஸ் போட்டார், மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கினார். இந்த மாதிரி விஷயம் அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக கொடுக்கலாம். அதர்வைஸ் T20 ஸ்பெஷலிஸ்ட்டாக இல்லை. மற்ற ஃபார்மெட்டில் நல்லா இருந்தால் கூட அண்ட் ஐசிசி டோர்னமெண்ட்ஸில் நல்லா இருந்தாலும் இந்த T20 ஃபார்மெட்டில் பெஸ்ட்டாலாம் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஃபின் ஆலன், சைஃபர்ட்டு பவர் பிளேவை யூஸ் பண்ணக்கூடிய பவர்ஃபுல் பிளேயர்ஸாக இருக்காங்க. சாப்மன், பிலிப்ஸு, மிச்சல், சான்னர், நீசம், ஹென்ரி, இந்த அளவுக்கு பேட்டிங் டெப்த் இருக்குது. அண்ட் இவங்க எல்லாருமே நல்லா ஆல்ரவுண்டர்ஸ். பட் பவுலிங் பேஸில் சாப்மன் அவ்வளோ கன்சிடர் பண்ணுறது இல்லை. மிச்சலை எப்பயாவது கன்சிடர் பண்ணுறாங்க. பிலிப்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் பவுலிங்குள்ளே வரலாம். சான்னர், நீசம், ஹென்ரி டீசெண்டாக பேட்டிங் பண்ண முடியும். பவுலிங் பேஸில் நல்லாவே பண்ணுறாங்க. நீசம்க்கு சில நேரங்களில் அந்த முழு பவுலிங் கிடைக்கிறதில்ல. ஃபர்குசன், டஃபி நல்ல ஃபார்மில் இருக்காங்க பவுலிங் பேஸில். சவுத் ஆஃப்ரிக்கா டாப் ஆர்டரில் 3 டாப் பேட்ஸ்மேன்ஸ் நல்லா இருக்காங்க. ஓரளவுக்கு கன்சிஸ்டன்ட் இருக்குது. பிரேவிஸ் ஹிட் பண்ணுறாரு, சில நேரங்களில் பெரிய இன்னிங்ஸாக பில்ட் பண்ணுறாரு, சில நேரங்களில் அப்படியே டவுன் ஆகிறார். மிஸ் அண்ட் ஹிட் டைப்பாக யோசிக்கப்படுது. மில்லர், ஸ்டப்ஸ் மிடில் ரொம்பவே ஸ்டெபிலிட்டி கொடுக்குறாங்க, நல்லா பண்ணுறாங்க. இந்த போட்டியில் கார்பின் போஸ்கை இன்க்ளூட் பண்ணுவாங்க சார்ஜ் லிண்டேக்கு பதிலாக. காரணம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. மார்க்ராம் அந்த இடத்துல பவுலிங் பேஸில் இருப்பார் அப்படிங்கிற அந்த பாயிண்டில். அண்ட் லிண்டே லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு ஒரு மேட்சப்பாக சரியாக இருக்காது. போஸ்க்கு இருந்தால் மேனேஜ் பண்ணலாம். அண்ட் கொஞ்சம் பெட்டராக ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை யோசிச்சு போஸ்க்கு இன்றைக்கி வரதுக்கான வாய்ப்பு இல்லை. நியூசிலாண்டர்ஸ் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சா அப்படியே கண்டினியூ பண்ண வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் போஸ்க்கு பெட்டர் சாய்ஸு. யான்சன் நல்ல பேட்டிங் அண்ட் பவுலிங் கொடுக்குறாரு. மஹராஜ், ரபாடா, கிடி ரொம்பவே ஸ்டாண்டர்ட் பவுலர்ஸ் இந்த டீமுக்காக. அண்ட் கிடி அதில் ரொம்பவே நல்லா பண்ணுறாரு. ரபாடா கொஞ்சம் விக்கெட் டேக்கிங்கில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணக்கூடிய பவுலர் இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்குது. ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணும்போது நியூசிலாந்து கொஞ்சம் பெட்டர் சைடாக இப்போதைக்கு டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அகெயின்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் கஷ்டப்பட்டாங்க. ஒரு இடத்துல வாய்ப்பில்லைன்னு போச்சு. ஒரு பாயிண்டில் ஆப்கானிஸ்தான் சின்னதாக மிஸ் பண்ணாங்க ரன் அவுட் அந்த மாதிரி பாயிண்டில். அண்ட் அதுக்கப்புறமும் சில விஷயங்கள் தவறு பண்ணாங்க. பவுலிங் பேஸில் சூப்பர் ஓவரில் ரஷீத் கான் ஏன் போடல, இந்த மாதிரி சில கேள்விகள்லாம் இருக்குது. நல்ல ஸ்கோர் பண்ணும்போது அந்த இடத்துல ஸ்பின்னரை வச்சு அட்டாக் பண்ணியிருக்கலாம். ஏன் பேஸ் பவுலருக்கு போனாங்க அப்படிங்கிற அந்த கேள்வியும் இருந்தது. அண்ட் ஒமாசாயை ஏன் பவுல் பண்ண வச்சாங்க, வேறு மாதிரி கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமே. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆப்கானிஸ்தான் சின்னதாக மொமெண்ட்ஸை மிஸ் பண்ணாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா அந்த இடத்துல ஜெயிச்சாங்க. பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததில்ல, டவுட்டே கிடையாது. பட் சவுத் ஆஃப்ரிக்கா அந்த இடத்துல பார்க்கணும். ஓவராலாக பார்க்கும்போது சவுத் ஆஃப்ரிக்கா பார்க்குறப்ப பெட்டர் டீமாக தான் ஃபீல் ஆகிறாங்க, அது ரைட். ஆனால் நியூசிலாந்து கரெக்டான இடத்துல கரெக்டான விஷயமாக ரைஸ் ஆகிறனால அந்த இடம் பார்க்கப்படுது. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஆங்கிளில் ஒரு சில இடங்களில் சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபைனலாக சொல்லுவேன். ஏன்னா நியூசிலாந்து வின்னிங் பாசிபிலிட்டி வச்சுருக்காங்க அப்படின்னால சவுத் ஆஃப்ரிக்கா இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் விளையாண்டுட்டே இருக்காங்க அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டும் இருக்குது. அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பேஸில் விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ் அப்படின்ற வகையில் கிடி, போஸ்க்கு, ரபாடா இப்படி கொஞ்சம் யோசிக்கப்படுது. இங்கே டஃபி விக்கெட் டேக்கிங்கில் ஓகே, ஃபர்குசன் மட்டும் நல்லா பண்ணுறாரு, மற்ற எல்லாருமே ஓரளவுக்கு ஓகேவாக பண்ணுறாங்க. இந்த மாதிரி சில விஷயங்களை நோட் பண்ணும்போது சவுத் ஆஃப்ரிக்கா இன்றைக்கி வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம்னு நான் பார்க்குறேன். அண்ட் இன்னொரு விஷயமும் இருக்குது, மில்லர் இங்கே நிறையா விளையாண்டுருக்கார் மிடில், அந்த ஒரு விஷயமும் நம்ம பார்க்கணும். அண்ட் ஓவராலாக மிடில் பேஸில் கொஞ்சம் ஸ்லோ ஆகுது ஸ்கோரு. ஒரு வேளை பிலிப்ஸு ஹிட் பண்ணி பெருசாக வந்தால் அண்ட் எண்டில் இருந்தால் கொஞ்சம் ஸ்கோர் வேகமாக வரலாம். மிச்சல், சான்னர் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் விளையாடுறாங்க. எதிர்பார்த்த அளவுக்கு அந்த ஸ்பீட் இல்லை அப்படின்னு பார்க்கணும். அண்ட் அவங்களோட கெப்பாசிட்டி அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அதோட மிச்சலை கொஞ்சம் மேலே அனுப்பினா கூட ஓகே. ஒரு வேளை இந்த ஆங்கிளில் யோசிக்கிறாங்களோ, பிரேசல் வரும்போது மிச்சலை மேலே அனுப்பிடலாம், சேப் பண்ண வேணால் வெளியில் தள்ளலாம், இந்த மாதிரி கூட யோசிக்கலாம். பட் பார்க்கும் அதெல்லாமே கொஞ்சம் லேட்டாக பிரேசல் சரியானதுக்கப்புறம். அண்ட் எனிவே இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும்
பிலிப்ஸை நான் கேப்டனாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். இன்றைக்கி கொஞ்சம் பவுலிங் பேஸில் அதிகமாக பயன்படுத்தலாம். சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு ஸ்பின்னர் அப்படிங்கிற ஆங்கிலே அண்ட் ஆஃப் பிரேக் பவுலர் அப்படிங்கிற இடத்துல கிளிக் ஆச்சுன்னா சூப்பராக இருக்கும். அண்டு பேட்டிங் பேஸில் கண்டிப்பாக ஹிட் பண்ண முடியும். அந்த எபிலிட்டி இருக்குது. கேப்டனாக ரிஸ்கி கேப்டனாக யோசிக்கலாம். அண்ட் டாப் ஆர்டரில் இருக்கிறவங்க 3 பேர்த்தையும் கண்டிப்பாக யோசிப்பாங்க. அண்ட் ரச்சின் ரவீந்திரா பவுல் பண்ணுறாரு அப்படின்னால கொஞ்சம் யோசிக்கலாம். பட் ஸ்டில் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது ரவீந்திராவுக்கு கொஞ்சம் பவுலிங் கொடுக்காமல் இருப்பாங்க. அந்த ஓவர்லாம் கிளன் பிலிப்ஸுக்கு போகும் அப்படிங்கிற அந்த ஆங்கிலும் யோசிக்கப்படுது. ஆலன் அண்ட் சைஃபர்ட்டை கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் இந்த சைடுன்னு யோசிக்கும்போது மார்க்ரம் ஆப்வியஸாக பெஸ்ட் கேப்டன் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. குவிண்டன் டி காக் டாப் ஆர்டரில் டீசெண்டான சக்ஸஸ் கொடுக்க முடியும். விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் அப்படின்ற இடத்துலையும் யோசிப்பாங்க. அண்ட் ரிக்கல்டன் கன்சிஸ்டண்டாக விளையாடுறாரு. ஸோ அதனால் சாய்ஸாக பார்க்கும்போது மோஸ்ட்லி சைஃபர்ட், குவிண்டன் டி காக், மார்க்ரம், ரிக்கல்டன் இவங்க 4 பேரும் சேஃபாக யோசிக்கப்படுது. ஆலன், கிளன் பிலிப்ஸு இவங்க கொஞ்சம் ரிஸ்க்காக யோசிக்கப்படுது. அண்ட் பவுலிங் பேஸில் கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தால் கூட எண்டில் வேரியேஷன் வெரைட்டி அப்படிங்கிற அந்த ஆங்கிள் யோசிக்கும்போது கிடி. பட் போஸ்க்கு வந்தால் கிடிக்கான எண்டோர் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி வருது. போஸ்க்கு நிறைய நேரங்கள் எண்டோர் வீசுறதுக்கான அந்த இடத்தையும் பார்த்துருக்கோம். அண்ட் லாக்கி ஃபர்குசன் வெரைட்டி ஓரளவுக்கு ஓகே தான். எக்ஸ்ட்ரா பேஸில் தான் அவர் வந்து விக்கெட் எடுப்பார். ஸோ அதனால் அவரை கொஞ்சம் கேப்டன் ரேஞ்சுக்கு இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் யோசிக்கிறது கஷ்டம். ஏன்னா எக்ஸ்ட்ரா பேஸு நிறைய நேரங்களில் சிக்ஸஸாக மாறுது. அதையுமே நாம் பார்க்குறோம் ஓவராலாக. அண்ட் ரிஸ்கி பிளேயர்னு பார்க்கும்போது ஆப்வியஸாக இந்த போட்டியை பொறுத்தவரை ஸ்டப்ஸை கொஞ்சம் யோசிக்கலாம். ரிஸ்கி பிளேயர் இந்த சைடு சாப்மேனை ரிஸ்க் பிளேயராக யோசிக்கிறேன். கொஞ்சம் பேட்டர் சைடு போகணும் அப்படிங்கிற அந்த பாயிண்டில் தான். ஏழியா விக்கெட்ஸ் எடுத்து விட்டாங்கன்னா மிடில் கொஞ்சம் நல்லா விளையாடலாம் அப்படிங்கிற அந்த பாயிண்ட். கொஞ்சம் பேட்டர் சைடு ரிஸ்க் எடுக்கிறது தான் ரிஸ்க் ஓகேவாக இருக்கும். கிராண்ட் லீக் வின் பண்ணுறது இந்த மாதிரி பாயிண்டில் யோசிக்கும் போது பிரேவிஸ் கூட கொஞ்சம் குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. அவரை கொஞ்சம் யோசிக்கலாம். நல்ல படுது பேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில். ஸோ அதனால் பிரேவிஸையும் ரிஸ்கி பிளேயர் சாய்ஸில் பட் ஓரளவுக்கு பிரேவிஸை எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அண்ட் நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கீழே போஸ்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.